கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்திலே சனியும் இருக்கிறது, ராகுவும் இருக்கிறது. தொடக்கத்திலே செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கின்றார். தைரியகாரகன் வலிமை இழந்திருப்பதனாலே கொஞ்சம் தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையும், எதிர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும், செலவுகள் கூடும், செய்தொழில் மந்தமாக இருக்கலாம், குடும்பத்தில் உள்ளவர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய நேரம். ஆனால் செவ்வாய் உங்கள் ராசியிலிருந்து விலகி அடுத்த ராசிக்கு வருகின்ற பொழுது வைகாசி 25 சிம்மத்துக்கு வருகின்றார். அதன் பிறகு மாத கடைசி கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்றாலும் கூட இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் சீர்கேடு வரலாம், சிலருக்கு ரண சிகிச்சைகள் கூட வரலாம். என்ன இருந்தாலும் நீங்கள் நல்ல கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே உங்களுக்கு பொருளாதாரத்திலும் நிறைவு ஏற்பட்டாலும் விரயங்களே கூடுதலாக இருக்கும். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறுமா என்பது சந்தேகம்தான். உத்தியோகத்திலே மேலதிகாரிகள் வேலைப்படுவை கூடுதலாக கொடுப்பார்கள், கவனம் தேவை. இம்மாதம் முழுவதும் உங்களுக்கு இனிய மாதமாக அமைய நாகதெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கும். சர்ப்ப பிரீதிகளை செய்வது நல்லது. யோக பலம் பெற்ற நாளிலே சுயஜாதக அடிப்படையில் பார்த்து சர்ப்ப ஸ்தலங்களுக்கு அனுகூலம் தரும் நாளிலே சென்றால் நல்ல பலன் கிடைக்கும்.